குடியரசு தினத்தையொட்டி பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். 77வது குடியரசு தினம் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாளை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய காலத்தால் அழியாத கொள்கைகளின் அடிப்படையில் நிறுவப்பட்ட இந்தியாவை ஒரு துடிப்பான குடியரசாக நாம் கொண்டாடுவதாக தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பை உருவாக்கியவர்களின் தொலைநோக்கு பார்வைக்கு அஞ்சலி செலுத்தும் நாளாக மட்டுமல்லாமல் நமது கடமைகள் மற்றும் பொறுப்புகளை மீண்டும் உறுதிப்படுத்தும் நாளாகும் என்று அவர் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள குடியரசு தின வாழ்த்து செய்தியில், வளர்ச்சியடைந்த பாரதத்தை கட்டியெழுப்புவதற்கான நமது கூட்டுறுதியில் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றலையும் உற்சாகத்தையும் இந்த நாள் சேர்க்கட்டும் என்று தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு இந்தியனின் மிகப்பெரிய ஆயுதம் என்று கூறியுள்ளார். அரசியலமைப்பை பாதுகாப்பது என்பது இந்திய குடியரசை பாதுகாப்பது என்றும், இது நமது சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களுக்கு உண்மையான அஞ்சலி என்றும் தெரிவித்துள்ளார். குடியரசு தினத்தை ஒட்டி ஆளுநர் RN ரவி தமிழ்நாடு மக்களுக்கு ஆற்றிய உரையில், தமிழ் மரபு பற்றி நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் பெருமை கொள்வதாகவும், மிகவும் வளமான பழமையான தமிழ் மரபு என்றென்றும் ஊக்கமளிக்கக்கூடியது என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த மனிதவளம் இருப்பதாகவும், சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் தேசத்திற்கு முதன்மை என்ற உறுதிமொழிக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். முதலமைச்சர் MK ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், நாம் அனைவரும் சுயமரியாதை உணர்வுடன், நம்பிக்கையுடன், சுதந்திரத்துடன் வாழும்போது ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு சேர உயர்வதாக குறிப்பிட்டுள்ளார். நமது பலம் என்பது ஒற்றுமைத்தன்மை அல்ல, பன்முகத்தன்மையே என்றும், அந்த பன்முகத்தன்மை காக்கப்படுவதே இந்தியாவை காக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் குடிமக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் அரசியலமைப்பு சட்டத்தை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட நாள் இந்நாள் என்று தெரிவித்துள்ளார். இந்த நன்னாளில் மக்கள் அனைவரிடமும் ஒற்றுமையும் சகோதரத்துவமும் மேலோங்க இறைவனிடம் வேண்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இந்திய அரசியலமைப்பு அளித்த சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய உயரிய கோட்பாடுகளின் அடிப்படையில் இந்திய மக்களாட்சி தொடர்ந்து வலுப்பெறும் வகையில் செயல்பட உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், இந்தியா சுதந்திர நாடாக தனக்கென தனி இறையாண்மை, கோட்பாடு, சட்டம், கொள்கை, அரசியலமைப்பு போன்றவற்றை உருவாக்கி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து அமலுக்கு கொண்டு வந்த நாள் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் NDA கூட்டணியின் குடியாட்சி மலர உறுதியேற்று நாம் அனைவரும் பாடுபட்டு வெற்றி பெறுவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார்.